மாண்புமிகு திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் இந்த திராவிட மாடல் ஆட்சியில்தான் தமிழ்நாடு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை கண்டு அதுவும் குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் இன்று இந்திய அளவில் நம்பர் 1 மாநிலமாக கடந்த இந்த ஒரு ஆண்டில் மட்டும் 14.6 பில்லியன் 14.6 பில்லியன் US டாலர், அதாவது கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி ரூபாய்க்கான மேனுஃபேக்சரிங் இங்க தமிழ்நாட்டில் நடந்து மிகப்பெரிய ஒரு சாதனையை தமிழ்நாடு தொழில்துறை தொழிலாளர்களின் அந்த அமோகமான அந்த அற்புதமான உழைப்பில் தொழில் முதலீட்டாளர்களின் மேற்பார்வையில் மிகப்பெரிய வளர்ச்சியை தமிழ்நாடு கண்டிருக்கிறது. மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களை பொறுத்தவரை ஒரு வெற்றி பெற்றுவிட்டால் அவர் அப்படியே வெற்றி பெற்றோன்னு உட்கார்ந்துருவதில்லை. அடுத்த எந்த இமாலய இலக்கை எப்படி அடைவது, அடுத்த இலக்கை அவர் அப்பவே அன்றே நிர்ணயித்து விடுவார். எங்களுக்கு அப்படிதான் அடுத்த இலக்கை கொடுத்திருக்கிறார். 14.6 பில்லியன் USD என்றது ஒரு மிகப்பெரிய டார்கெட். அதை அச்சீவ் பண்ண பிறகு நிச்சயமாக நாம் 100 பில்லியன் டாலரை தொட வேண்டும் என்ற உத்தரவை அவர் அளித்திருக்கிறார். ஆகையால் தான் இப்போது எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்ல நிறைய அடுத்த அந்த என்டையர் சப்ளை செயினை நம்ம பிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். என்டையர் சப்ளை செயின் ஒரு சின்ன ஒரு கருவி ஒன்று மேனுஃபேக்சர் பண்றோம்னா அதுல பல சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் தேவைப்படும். இதை உணர்ந்துதான் ஒன்றிய அரசும் இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு ஸ்கீம் இப்போது எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 1.5-2 வாரத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக அந்த ஸ்கீம் ஒன்றிய அரசு அனௌன்ஸ் பண்ண உடனே ஒரே வாரத்தில் நாங்க நம்ம செக்ரட்டரி அவர்கள் அருண் ராய் அவர்களும் நமது தாரேத் அகமது அவர்களும் இணைந்து அவங்க ஏற்பாடு பண்ணி உடனே நானும் அந்த கூட்டத்துக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. ஆனா திடீர்னு டெல்லி பயணம் போக வேண்டியதுனால அன்னைக்கு போக முடியல. ஆனாலும் அந்த கூட்டத்தை அந்த ஒரே வாரத்தில் நிர்ணயித்தபடி நடத்தி முடித்தோம். அந்த ஈகோ சிஸ்டம்ல இருக்கிற எல்லாரிடையும் பேசி அவர்களுக்கு அடுத்து என்ன தேவைப்படும், இன்னும் அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாட்டை நகர்த்த வேண்டும் என்றால் தொழில் முனைவோருக்கும் தொழில் முதலீட்டாளர்களுக்கும் என்னென்ன தேவைப்படும், அரசின் உதவிகள் என்னெல்லாம் தேவைப்படும் கேட்டு தெரிஞ்சுக்க சொன்னார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். எனவே முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி அந்த கூட்டம் நடத்தப்பட்டு அங்கேருந்து ஃபீட்பேக் வாங்கி இப்போ இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான தமிழ்நாடு மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி சிறப்பு திட்டத்தினை மாண்புமிகு திராவிட நாயகன் நமது முதலமைச்சர் அவர்கள் இன்று காலை அறிவித்திருக்கிறார். துறையின் சார்பாக முதலில் நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய வெற்றிக்கு பின்ன அவர் அமைதியா உட்கார்ந்துடாம அடுத்த கட்டமா இன்னும் பெரிய வெற்றியை தமிழ்நாட்டுக்கு குறிப்பா இதன் மூலம் இந்த வேலை வாய்ப்புகள் எவ்வளவு உருவாகுதுன்றதெல்லாம் புரிந்து கொண்டு அதற்கேற்ப இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார். இதன் மூலம் ஒன்றிய அரசு அறிவித்துள்ள அந்த திட்டத்துக்கு மேட்சிங் கிராண்ட் அவங்க என்ன கொடுக்கறாங்களோ அதை அப்படியே மேட்ச் பண்ணி நம்மளும் கொடுப்போம். இந்த ஸ்கீம் வேற எந்த ஸ்டேட்லயும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. நிச்சயமாக நம்மளை பார்த்து ஒரு சிலர் அதை காப்பி அடித்தாலும் அடிப்பார்கள். அது அவர்களது அவங்க ஸ்டேட் முடிவு பண்றது. பட் நாம் எப்பொழுதுமே தமிழ்நாடு ஒரு திட்டத்தை அறிவித்தால் மற்ற மாநிலங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்னா, நாம எதை அறிவித்தாலும் அந்த ஒரு உறுதிமொழியை கொடுத்தா ஒரு இன்சென்டிவ் கொடுக்கறோம்னு சொன்னா நாம மட்டும்தான் தமிழ்நாடு மட்டும்தான் எந்த காலத்திலையும் இன்சென்டிவ்ஸ் கொடுக்காம இருந்ததில்லை. அக்ராஸ் ரெஜிம் சொல்றேன். எந்த ஒரு ஆட்சியிலும் எப்பவுமே தமிழ்நாடு மட்டும்தான் இன்சென்டிவ்ஸ் நாங்க ஒரு சப்சிடி கொடுக்க ஒரு இன்சென்டிவ் கொடுக்கறோம், உங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கறோம் அப்படின்னா அதை அந்த ப்ராமிஸ் பண்ணிட்டோம்னா அதை கொடுக்காம இருந்ததே இல்லை இந்த ஒரு ஸ்டேட் மட்டும் தான் இந்தியாவில். ஆகையால் தான் எந்த ஒரு இன்வெஸ்டர் வந்தாலும் எந்த ஒரு முதலீட்டாளர் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் நாம் கொடுக்கும் அந்த தொகை மற்ற மாநிலங்களோட குறைவா இருந்தா கூட அவங்களுக்கு தெரியும். மற்ற மாநிலங்கள் பெருசா சொல்லுவாங்க, ஆனா ஒன்னும் செய்ய மாட்டாங்க. ஆனா தமிழ்நாடு எதை கொடுக்குதுன்னு சொன்னா அது நிச்சயமா செஞ்சிடும். அந்த வாக்குறுதி ரொம்ப அந்த நம்பகத்தன்மை முதலீட்டாளர்களுக்கு தமிழ்நாடு மீதுதான் இருக்கிறார். அதை உறுதி செய்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதனாலதான் பல பெரும் முதலீடுகள் எல்லாம் தமிழ்நாடை நோக்கி வந்திருக்கிறது. இப்போ இந்த முதலீட்டுல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நம்ம குறிப்பா போக்கஸ் பண்றது டிஸ்பிளே அண்ட் கேமரா மாடியூல்ஸ். டிஸ்பிளே எல்லாம் இந்த போன் டிஸ்பிளே எல்லாம் வருது இல்லையா,
மாடியூல்ஸ், கேமரா மாடியூல்ஸ், ஒரு ஃபோன்லயும் இருக்கிற கேமரா மாடியூல்ஸ், ஃபோனில் மட்டும் இல்லை, இப்போ நிறைய எலக்ட்ரானிக்ஸில் அந்த டிஸ்பிளே மாடியூல்ஸ்லாம் வந்துடுச்சு. பிசிபிஸ், அப்புறமா லித்தியம் அயன் செல்ஸ், பிசிபி லித்தியம் அயன் செல்ஸ், எஸ்எம்டி பாசிவ் காம்பனன்ட்ஸ். எஸ்எம்டி பாசிவ் காம்பனன்ட்ஸ் ரெசிஸ்டர், கெப்பாசிட்டி, டயோட்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் ஐசிலாம் ஆக்டிவ் காம்பனன்ஸாக வரும். இது வந்து பாசிவ் காம்பனன்ஸ். ஸோ இந்த பாசிவ் காம்பனன்ஸ் ஐசிலாம் அது ஓசாட்ஸில் வரும். இதில் வந்து நம்ம ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், டயோட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கான பாசிவ் காம்பனன்ஸ், இந்த சர்ஃபேஸ் மவுண்டபிள் டிவைசஸ் சொல்லுவாங்க. அது பிசிபி மேலே வந்து அப்படியே மவுண்ட் ஆகி அதுலேயே சோல்டர் ஆகி வெளில வரும். சிலது வந்து த்ரூ ஹோல் சொல்லுவாங்க. த்ரூ ஹோல் வந்து தனியாக அந்த கெப்பாசிட்டர்லாம் ரெசிஸ்டர்லாம் தனியாக படி அது அந்த பிசிபியில் ஹோல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா பிசிபி வந்த பிறகு மேலே மவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி 2-3 வகை இருக்குதுல்ல. அதில் அந்த அந்த வெரைட்டிஸ் எல்லாமே பண்ணுறோம். ஃப்ளெக்ஸி பிசிபி சொல்லுவாங்க. HDI அண்ட் ஃப்ளெக்ஸி பிசிபி. HDI ஹை டென்சிட்டி இன்டர்ஃபரன்ஸ் போர்ட்ஸ், அது HDI சொல்றது. அதுவும் சரி, ஃப்ளெக்ஸி பிசிபிலாம் இப்போ நம்ம வாட்ச்ல இந்த ரிங் எல்லாம் வருதுங்களா, வேரபிள்ஸ் வருது பாருங்க. இந்த ஃபிட்னஸ் பேண்ட் எல்லாம் வரும். ஃபிட்னஸ் பேண்டு, இந்த ரிங்ஸ், ஃபிட்னஸ் ரிங்ஸ் எல்லாம் இருக்கும். அதுலலாம் அந்த பெண்ட் பண்ணுவாங்க ஒரு பிசிபி தான். ரொம்ப ஹை எண்ட் இதெல்லாம் இன்னும் வந்து வரல. இன்னும் எனக்கு தெரிஞ்சு வந்து ஆப்பிள், சாம்சங் மாதிரி வெரி பிக் ஃபார்ம்ஸ் ஆர் ஒன்லி டூயிங் இட். அதை கொண்டு வரதுக்கு நம்ம இப்பவே முயற்சிக்கிறோம். நான் தெளிவாக சொல்றேன், இது வந்து இன்னும் வந்து உலகத்துல வந்து நிறைய இடத்துல இல்ல. இந்தியாவில பெரிய அளவில் இல்ல, பெரிய அளவில் வாங்குறது, ஆனா நிச்சயமா வாங்குவாங்கன்றது தெரியுது நம்மளுக்கு. ஸோ இனிமே இப்படி போகுது, இந்த டைரக்ஷன்ல வேர்ல்டு போகுது, இந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சர் போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு செய்யறது தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஸ்பெஷாலிட்டி. உலகம் இதை நோக்கி செல்கிறது. இன்னும் வரல, வரும்போது பார்த்துக்கலாம்னு உட்காரது இல்லை. இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துல வரப்போகுது நிச்சயமா. ஸோ இப்போ நீ இன்சென்டிவ் பண்ணனா, இப்போ அந்த முதலீடு வந்து 2 வருஷத்துல அந்த ஃபேக்டரி போட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து வாங்கறதுக்கு துவங்குவாங்க. எனவே இதை நோக்கி செல்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இந்த முதலீட்டு இந்த ஒரு திட்டத்தின் மூலம் 30,000 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் தமிழ்நாட்டின் பக்கம் ஈர்க்கப்படும் என்று நம்புகிறோம். 60,000 பேருக்கு குறைந்தபட்சம் வேலை வாய்ப்பும் கிடைக்கும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்புகிறார். நமது துறையின் மீது, அதிகாரிகள் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்து இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டம். இதை நீங்கள் நம்ம மீடியா எல்லாருமே சேர்ந்து இது தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா பப்ளிசிட்டி செய்து கொடுக்க வேண்டும். எல்லா முதலீட்டாளர்களுக்கும் இது கொண்டு போய் சேர்க்க வேண்டும். குறிப்பாக நேஷனல் மீடியா, குறிப்பாக இங்கிலீஷ் மீடியா எல்லாருமே, பிசினஸ் மீடியா இது எல்லாமே கொஞ்சம் இது நல்லா கேரி பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். வேற ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா சொல்லுங்க. அதான் சொல்லணும், இப்போ நாங்கள் டேக் அட்லீஸ்ட் 2-3 இயர்ஸ் ஆகும், மினிமம் 2-3 இயர்ஸ் ஆகும். பட் ஒரு முதலீடு வந்து அது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அது கிரியேட் ஆகிட்டு உங்களுக்கு வேலை வாய்ப்பா மாறுறதுக்கு அட்லீஸ்ட் 3 இயர்ஸ் தான் ஆகும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி MOU சைன் பண்ணி முதலீடு ஃபைனல் பண்ணணும். அப்புறம் அவங்க ரைஸ் பண்ணணும், ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் திட்டத்துக்கான DPR எல்லாமே ரெடி பண்ணி ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா கட்டிடமே அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஆகும். ஸோ அது கன்வெர்ட் ஆகி வரதுக்கு வந்து எப்படியும் 3-4 இயர்ஸ் ஆகும். பட் இப்போ நீங்க இதை திட்டமிட்டாதான் அது அப்போ வரும். இல்லாட்டி நீங்க அப்போ பண்ணலாம் பண்ண முடியாது. திடீர்னு எல்லாம் கொண்டு வந்து இறக்க முடியாது எந்த ஒரு முதலீடு. எப்பவுமே அந்த அட்வான்ஸா சிந்திச்சு, ஃபியூச்சரிஸ்டிக்கா சிந்தித்து, எப்படி டைரக்ஷன் திருப்பி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இன்வெஸ்டர்ஸ் எந்த டைரக்ஷன் யோசிக்கிறாங்க நாம யோசித்தாதான் ஒரு அரசாங்கமாக முதலீடுகளை இங்க ஈர்க்க முடியும். இப்போ இன்னைக்கே உட்காந்து இன்னைக்கே எடுக்க முடியாது, அதுக்குள்ள மத்தவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. We'll match the union government's route. அப்படி யூனியன் கவர்மெண்டோட ஒரு சில விஷயங்கள் வந்து மேனுஃபேக்சரிங்ல, குறிப்பா இண்டஸ்ட்ரியில வந்து we've been working with யூனியன் கவர்மெண்டோட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரசிவ் மாடல் எடுத்துட்டு போகணுன்ற எங்களோட இது. அண்ட் யூனியன் ஆல்சோ நோஸ் that தமிழ்நாடு இஸ் நம்பர் 1, ஒரு அன்பீட்டபிள் நம்பர் 1. 41.23%, 41.23% இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் அவுட்புட்ல 41.23% தமிழ்நாட்டு கிட்ட இருக்கு. அப்போ அப்படி பெர்ஃபார்ம் பண்ற ஒரு ஸ்டேட்டை வந்து அவங்களும் ஊக்குவிப்பாங்க என்னோட நம்பிக்கை. Of course, this is for my industry incentive budgets. Incentives வந்து எப்ப கேட்டாலும் இண்டஸ்ட்ரிக்கு வந்து எப்ப கேட்டாலும் நல்ல ஒரு பெரிய முதலீடு வந்தா செய்யறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தயாராக ரெண்டுமே இருக்கு. எது வந்தாலும் we'll match it for sure. This is a very good question. ரெண்டுமே இருக்கு, டர்ன் ஓவர் இருக்கு, இது இருக்கு. இல்ல 2 இல்ல
வெரி கிளியர்லி தீஸ் ஆர் ஆன். பட் இதுல எதெல்லாம் இன்னும் அடிஷனலா எங்களுக்கு முக்கியம் தோணுதோ வில் கீப் ஆடிங். அது அவங்க ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்க லிஸ்ட் மொத்தமா அப்படியே வி வில் அப்ளை. குறிப்பா வந்து டிஸ்பிளே அண்ட் கேமரா சப் அசம்பிளிஸ், டிஸ்பிளே மாடியூல்ஸ் அண்ட் சப் அசம்பிளிஸ், PCBs, lithium ion cells, SMD passive components, HDI flexible PCBs and capital equipment. இது வந்து பிரீஃப். இது அவங்க இடத்துல எத்தனை கொடுத்துருக்காங்க? 11 broad category. அவங்களுக்கு 11 broad category இருக்கு அவங்களுக்கு. இப்போ யூனியன் கவர்மெண்ட் அது எல்லாத்துக்கும் தமிழ்நாடு. நம்மளோட ஃபோக்கஸ் இதுல இருக்கு. நமக்கு இன்னும் கொஞ்சம் அதுலயே இருக்கிறதுலே டாப் எண்ட்ல நம்ம எடுப்போம். பொதுவா வந்து எப்பவுமே தமிழ்நாடு will always look at the higher end. So we will always aim higher. மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் வந்து 10 கோடில இருந்து ஹையஸ்ட் வந்து 5 கோடி. எது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்கீம்ல வந்து மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் 10 கோடில இருந்து ஹையஸ்ட் 5 கோடி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு அந்த மினிமம் இன்வெஸ்ட்மென்ட் குறைச்சி சரிங்க. இன்வெஸ்ட்மென்ட் அதான் சொல்லி இன்வெஸ்ட்மெண்டோட குவாண்டம் பார்க்கவே கூடாது. நம்ம எப்பவுமே அதுல என்ன பண்றாங்கன்னு தான் பார்க்கணும். ஒரு சின்ன இப்ப கூட நான் அதிகாரிகிட்ட சொல்லியிருந்தேன், ஹொசூர்ல டெல்டால போகும்போது ஒரு சின்ன ரொம்ப சின்ன ரெசிஸ்டன்ட். நீங்க அதை பாத்தீங்கன்னா இது என்ன வேற விஷயம். அவங்க வந்து அவ்வளவு எக்ஸ்பெக்ட் ஆனாங்க. சார் இது தமிழ்நாட்டில் இப்ப செய்ய ஆரம்பிச்சாங்கன்னு அவங்க அங்க தயாரிப்புல இருக்கிற அந்த மெயின் லைன் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த ரெசிஸ்டர் யூ நோ திஸ் இஸ் பீங் மேனுஃபேக்சர் இன் தமிழ்நாடு அப்படின்னு எக்ஸைட் ஆறாரு. இட்ஸ் a very small component. பட் அதோட முதலீடு கூட பாத்தீங்கன்னா கூட கம்மியா கூட இருக்கலாம். ஆனா அதோட முக்கியத்துவம் வந்து அவ்வளவு அதிகம். கிடைக்காது. சிலதெல்லாம் நீச் காம்பனன்ஸ், அதோட முதலீடு கம்மியா, ஆனா அதோட தேவை அந்த டெக் ரொம்ப முக்கியமா இருக்கும். சோ அதனால நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைட்ல என்ன பண்றாங்க, என்ன மேனுஃபேக்சர் பண்றாங்கன்றது தான் நம்மளுக்கு முக்கியம். அது ஏற்கனவே நம்ம செமிகண்டக்டர் அட்வான்ஸ் பாலிசி ஒன்னு இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் பாலிசி இருக்கு. அதுல இருந்து பில் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அது செப்பரேட் ட்ராக், இது செப்பரேட் ட்ராக். ஆமா. நீங்க இதுல இப்ப இந்த நான் சொன்ன இந்த 2-3 PCBல ஃபிளெக்சி PCBs டிஸ்பிளே எல்லாம் இருக்குல்ல, குறிப்பா அவங்க ஈகோ சிஸ்டம் தான் ரொம்ப முக்கியமா தேவை. ரொம்ப ஹை கேபெக்ஸ் இருக்கும் அது. ஆனா வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான காம்பனன்ட்ஸ். அது நிச்சயமா யூஸ் பண்ணும். நான் சொன்ன இந்த வேரபிள்ஸ் இருக்குல்ல, ஃபிளெக்சி வேரபிள்ஸ் எல்லாம், இதெல்லாம் ஐபோன், ஐபேட் இந்த மாதிரி எல்லாம் கூட நிறைய அதுல இருக்கிற காம்பனன்ட்ஸும் அங்க யூஸ் ஆகுது. அந்த HDI காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஐபோன் ஐபேட்ஸுக்கு ரொம்ப நம்ம உண்மையாவே நம்ம அந்த சைட்ல கொஞ்சம் கான்செப்ட். ஜென்ரலா அந்த கம்பெனி வந்து அவங்க அதை பத்தி ரொம்ப ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. வெரி கொஞ்சம் கிளாசட்டடா இருப்பாங்க. அந்த தகவலும் வெளியில கொடுக்கறது இல்லை அவங்க. நாமளும் அதை பத்தி பெருசா பேசுறது இல்லை. ஏன்னா அது டு ரெஸ்பெக்ட் தேர் டிசிஷன், அவங்களோட முடிவுகளை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி. ஸோ ஆப்பிள் வாண்ட் டு கீப் இட் வெரி சைலண்ட். அது ரொம்ப ரொம்ப பாதுகாத்து வைப்பாங்க அவங்களோட இன்ஃபர்மேஷன் எதுவா இருந்தாலும். அதனால நம்மளும் அதை பெருசா வெளில பேசுறது இல்லை. ஆஃப்கோர்ஸ் நம்ம ஈவில நம்பர் 1 இருக்கும். இன்னைக்கு நம்ம தான் ஈவில நம்பர் 1 இருக்கும். ஸோ எல்லா காம்பனன்ட்ஸ் நீங்க எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் எதை எடுத்தீங்கன்னா, நீங்க ஹவுஸ் ஹோல்டு இப்ப எல்லாத்துலயும் எஜுகேஷன் சரி, இல்ல இப்ப நீங்க மேனுஃபேக்சரிங் எடுத்தீங்கன்னா சரி, ஹெல்த் கேர் எடுத்தீங்கன்னா எல்லாத்துலயும் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் தேவைதான் படும். அதனால நீங்க சொல்ற எதுவா எடுத்தாலும் எலக்ட்ரானிக்ஸ் இனி தேவைப்படும். அது எல்லாத்துலயுமே நம்மளோட இன்புட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம தமிழ்நாடு மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கு. பார்க்ஸ் வந்து இப்ப ஏற்கனவே நம்ம நிறைய இப்ப மெட்டெக் டிவைசஸ் எடுத்தீங்கன்னா அது மெட்டெக் டிவைசஸ்க்கு மட்டும் தனியா பார்க் வச்சிருக்கணும். அந்த மாதிரி காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் தனியா. பட் இதுல ஈகோ சிஸ்டம் எங்க இருக்கோ அங்க போவாங்க. இப்போ சில மாடியூல்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு. இந்த கார்னிங் ஒரு கம்பெனி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கம்பெனி வந்து இந்த டிஸ்பிளே கிளாஸ், இந்த கொரில்லா கிளாஸ் பண்றாங்க அவங்க. இந்த கிளாஸ் பண்றவங்க இப்போ இது வந்ததுனால அதுக்கு பக்கத்துலாம் மற்ற கம்பெனி வரணும். சோ நம்மளோட மூவே எதுக்குன்னா, நீங்க அது எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அது தூக்கி யோசிக்க. அவருங்க இருக்கிற இடத்துலதான் மற்றவங்க வரணும். சோ அந்த என்டையர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் புரிஞ்சாதான் நம்ம இதை கொண்டு வர முடியும். அது எப்படி எது எங்கெங்க தேவைப்படுது நீங்க சாதாரணமா தெரியும். ஆனா அவன் இருக்கிற இடத்துக்கு தான் பெரிய ஆளுக்கு வருவாங்க. அந்த மாதிரியான இப்படி யோசிச்சு கொண்டு வரும். சோ சாதாரணமா எல்லாம் வரதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட், அதனால பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரல. அந்த ப்ராசஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணும். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல யார் யாருக்கு எந்தெந்த முக்கியத்துவம் இருக்கு ஒண்ணுமே தேவை. சைலண்டா இருப்பாரு, அப்பவே இருப்பாரு. ஆனா அவர் தான் பெரிய ஆள் பாருங்க. அவரை கூட்டு வந்து உட்காரச்சுங்க, மத்தவங்களும் வந்துருவாங்க. சோ அந்த மாதிரி காணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஒன்னொன்னு யோசிச்சு கொண்டு வரும். நம்ம ஊர்ல இப்ப தமிழ்நாடு சென்னை பக்கத்துல ஸ்ரீபெரும்புதூர் ஈகோ சிஸ்டம் வந்து பெரிய ஈகோ சிஸ்டம். பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இங்க வரதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நிச்சயமா வருவாங்க. ஆனா தலைவர் தான் இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து இல்ல திருச்சியும் கொண்டு போய் சேரு, ஜேபிள் கொண்டு போய் திருச்சி கொண்டு போய் சேர்த்தோம். இப்ப ஜேபிள் அங்க ஒரு பெரிய மேனுஃபேக்சரர். இப்ப அவரு அங்க போறதுனால அவங்க சுத்தி ஒரு சின்ன கிளஸ்டர் உருவாகும்.
இப்போ கோவைக்கு செமிகண்டக்டர் ஈகோசிஸ்டம் கொண்டு போறோம், அங்க ஒரு ஈகோசிஸ்டம் ரெடி ஆகும். ஹொசூர்ல ஏற்கனவே டாடா கிரியேட் ஆகும். ஸோ அவங்களுக்கு அவங்க ப்ராசஸ்ல டாடா வந்து அவங்க ஐபோன்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன ப்ராசஸ்ல என்னெல்லாம் தேவைப்படுறோம் அவங்கள அந்த காம்பனன்ஸ் வரும்போது அவங்களுக்கு அங்க இடம் கொடுப்போம். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஜிக்ஸா பசில். அது அழகா அப்பப்போ எடுத்து பாக்குறதுக்கு நம்ம மைண்ட் தெளிவா நம்ம என்ன வேணும்ன்றது கிளியரா இருக்கு தலைவருக்கு, முதலமைச்சருக்கு. அதனால மேனுஃபேக்சரர்ஸ்க்கு என்ன தேவைன்றதை யோசிச்சு செயல்படும் ஒரு அரசாங்கமாக தமிழ்நாடு இருக்கிறது. 100 billion is a pet target. I think it's very easily achievable if we go on this trajectory. And 3 years is a big ask. We are growing at 129 CAGR, almost 130% CAGR over the last 4 years. 4-5 years 1.66 billion ல இருந்தோம், இப்போ 14.6 billion வந்திருக்கோம். இந்த ஸ்பீட்ல போயிடுச்சுன்னா anything is possible. And Apple and all these major manufacturers are coming in a big way. Apple ஓட ecosystemல ரொம்ப சின்ன ஒரு பர்சன்டேஜ் தான் நம்ம வச்சிருக்கோம் எங்க மனசுல. அதாவது மற்றவங்களுக்கு பெரிய இதா தெரியுது, பட் எங்களுக்கு இன்னொரு பெரிய ecosystem ஒரு சங்க பிடிக்கணும்னு. அவங்களுக்கு அது நல்லது. இப்ப அவங்களும் இந்தியாவில் நிறைய மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தேவையான அந்த உதிரி பாகங்களோட மேனுஃபேக்சரிங் இங்க கொண்டு வந்தோம்னா நம்மளோட சைஸ் ஈஸியா அந்த 14.6 வந்து ஈஸியா 50 ஆகிறதுக்கான அட்லீஸ்ட் இந்த நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸ் 50 டச் பண்ணுன்றது என்னோட ஆசை. பாப்போம். எதுங்க இல்ல நிறைய சொல்றேன், சாம்சங்கும் பெரிய, கூகுள் ஆல்சோ ஸ்டார்டட் டு பில்ட் நிறைய இப்ப லேப்டாப்ஸ் அண்ட் அதர் ஈகோசிஸ்டம், நிறைய டேப்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் இன்னும் வர வர நாங்க அதிகம் அறிவிப்பு பண்ணிச்சுக்கோம் சீக்கிரம். எதுங்க So we'll just finish the TV media and then I'll do separately with you. வேற ஏதாவது இருக்குங்களே, நான் அவங்க காமணும். You said the account from 41 to 1.23% of electronic output. And it's understandable we want to do this, I mean, target is market. But they might have semiconductor, we have the right ecosystem. However, we saw what happened in Gujarat. And it's not just... So don't you think we are learning then? Don't you think we're learning? Okay, that's what I'm saying. That's why we're bringing this matching ground now. If we're matching ground, and even then, the union is also seeing that இங்கேருந்து எடுத்துட்டு போன திட்டங்கள் அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவங்க பாக்குறாங்க. அதுக்கு ஒழுங்கா தமிழ்நாட்டுல இருந்ததுனால பெருசா சூப்பரா வளர்ந்துருப்பாங்கன்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, யூனியனும் பாத்துட்டு இருக்கு. அதோட விட்டுறாங்க. அதனால நிச்சயமா தேர் ஆல்சோ லேர்னிங் தட் தமிழ்நாட்டுல செய்யக்கூடிய ஒரு 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 ப்ராடக்ட் இந்தியாவில் வேற எங்கேயுமே சொல்ல முடியாது. இந்த குவாலிட்டியில அவுட்புட், இந்த பேஸ்ல, இந்த கவர்னன்ஸோட ஸ்பீட்ல, இந்த பேஸ்ல, இந்த குவாலிட்டியில இந்தியாவில் வேற எங்கேயுமே தமிழ்நாட்டோட ப்ராடக்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட் எங்கேயும் செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கான குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குவாலிட்டி அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ குவாலிட்டி டேலண்ட். அடிப்படையில டேலண்ட் தேவை. இந்த டேலண்ட் இல்லைன்னா எங்க போவீங்க? நீங்க எல்லாத்தையும் கத்து கொடுக்கலாம். அந்த அங்க இருக்கிற ஆட்கள் அதை சரியா செஞ்சு அந்த 0 parts per billion டிஃபெக்ட்ஸ் வரணும்ல, டிஃபெக்ட் 0, ஒரு பில்லியன் பாட்டு பண்ணா கூட 0 டிஃபெக்டரா அப்படின்னு சொல்றது வேற எத்தனை ஸ்டேட்ல இருக்கு? தமிழ்நாட்டுல மட்டும் தான் இருக்கு. அதனால இங்க வருவாங்க, வேற வழியில வருவாங்க. நிச்சயமா வரவைப்போ நிச்சயமா வர. இப்ப நம்ம டேலண்ட் வச்சு வர ரொம்ப செவிகட்டர் கேட்கறதுனால உங்களுக்கு சொல்றேன். இன்னும் ஒரு வாரத்துல இன்னொரு சிறப்பான அறிவிப்பு இருக்கு. அதுக்கு பில்டப் பண்ணிட்டு இருக்கோம், ரெடி பண்ணிட்டு இருக்கோம். முதலமைச்சர் அவர்களின் உத்தரவு கிடைத்த உடனே நிச்சயமாக ஒரு மிக சிறப்பான அனௌன்ஸ்மெண்ட் அந்த செக்டர்ல இருக்கு. நீங்க சொல்றீங்களா நம்ம இப்படி ஒரு டைரக்ஷன்ல போறோம், அவங்க பாட்டுக்கு வந்து இப்படி எடுத்துட்டு போறாங்களே, நீங்க என்ன வேணா எடுத்துட்டு போங்க, நாங்க வளர்ந்துகிட்டே தான் இருப்போம். தலைவர் சொல்ற மாதிரி தான், நீங்க என்னதான் நிதியை கொடுக்காட்டி கூட தமிழ்நாடு வளர்ந்துகிட்டே இருக்கும். போராடும் வெல்லும். செமிகண்டக்டர் துறையிலும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். இது டெஸ்லா வந்து தொடர்ந்து நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. அதனால சொல்றேன், நம்ம ஒரு இவி மேனுபேக்சரர் யாரா இருந்தாலும், ஒரு இன்வெஸ்டர் யாராக இருந்தாலும், தெளிவான இன்வெஸ்டர் யாராக இருந்தாலும் நம்மளோட ஈகோ சிஸ்டம்ல யாராவது பீட் பண்ணவே முடியாது. So unless they are taken somewhere, the automatic choice is Tamil Nadu, and we are also of course reaching out to every manufacturer. எல்லா மேனுஃபேக்சரர், லீடிங் மேனுஃபேக்சரர் எல்லார்கிட்டையும் பேசிட்டு தான் இருக்கும். நம்மளோட திறமையை பத்தி எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் இருக்கும். நம்மளோட கேப்பபிலிட்டிஸை பத்தி எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் இருக்கும். அண்ட் அதுக்கு மேல டீடைல்ஸ் சொல்ல முடியாது. அதான் நிறைய சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு மேல டீடைல்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருந்தா அப்ப இருக்கிற எல்லா ஸ்டேட்டும் எல்லா சேனல்ஸும் பார்த்து தான் இருக்காங்க. அதனால ஓரளவுக்கு டீடைல்ஸ் கொடுக்கலாம். ஆமா, அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரெடி பண்றாங்க. இந்த ட்ரம்ப் ரெஜிம் சேஞ்ச்னால கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. அப்புறம் சரியாயி இப்போ ஒன்னும் இஷ்யூ இல்ல. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. பட் என்னென்ன காம்பனன்ஸ் பண்ண போறாங்க, ஏன்னா இப்போ மூடிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதனால எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது முடிவு ஒரு சில வாரத்துக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க அதையும்.
ஸோ அதுக்கான முதற்கட்ட வேலையை அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெகு விரைவில் திட்டங்கள் ஆரம்பிச்சாங்க. Anything else? Yeah, good morning. I want to ask, I'm not sure if I'm asking the right person. The offshore wind energy policies for Tamil Nadu, how we are. ஆஃப்ஷோர் விண்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அண்ட் குஜராத் கோர்ஸ் 2 கோர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன பர்சனலாக எங்களுக்கு வந்து கன்னியாகுமரி கோஸ்ட்டில் வந்து அவங்க ஓப்பன் பண்ணிக்கிற இடம் வந்து ஒரு சில இடம் வந்து எங்களுக்கு பர்சனலாக ஐம் நாட் வெரி கம்ஃபர்டபுள் இது. அது இன்னும் கிளாரிட்டி கொடுக்கணும் அவங்க. ஏன்னா அங்கே நிறைய அந்த கோரல் ஏரியா இருக்கிறத தவிர்த்துட்டு மீதி இடத்துல பண்ணணும் அப்படின்றது எங்களோட தாட்டு. பட் அதை தாண்டி தமிழ்நாட்டில் வந்து ஏறத்தாழ 60 கிக் பிளஸுக்கு இருக்கு. 60 கிக்கு பிளஸ் ஆஃப்ஷோர் விண்டு கெப்பாசிட்டி இருக்கு. நிறைய பேர் அதை இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னும் அந்த டெக் மெச்சூர் ஆகல, இன்னும் பெருசாக மெச்சூர் ஆகி வரல. அது இன்னும் வந்து அதுலேருந்து தயாரிக்கப்படுற அந்த எனர்ஜி வந்து அதோட காஸ்ட் ரொம்ப ஹையா இருக்கு. அதனால அது இன்னும் ஒர்க் அவுட் ஆகுமான்றது தெரியல. அதனால தான் we are playing it down. நீங்க சொன்ன மாதிரி குஜராத் and தமிழ்நாடு சவுத் ஈஸ்ட் ஏசியாவிலே அவங்க இப்பதான் குறிப்பிட்டு தான் போட்டிருக்காங்க. நீங்க சொல்றீங்க கவர்மெண்ட் இஸ் டு டேக் a decision. No, see, it's not the government. Government is willing to do. They are more than willing to get the investments in. The problem is with the end. அவங்க செல் பண்ணணும்ல, வர இன்வெஸ்டருக்கு பணம் அவங்க எங்க யாருக்காவது கிரெடிட் கொடுத்தாதானே சம்பாதிச்சாதானே அவங்களால அந்த காஸ்ட் டிஃபரன்ஸ் கம்மி ரொம்ப இதா இல்ல அவங்க வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது இனிஷியல் காஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க, நாட் ஆன் த காஸ்ட் ஆஃப் எனர்ஜி. அந்த பர் யூனிட் ரேட்ல கொடுக்க மாட்டாங்க. ரைட். ஸோ பர் யூனிட் ரேட்ல அவங்க கொடுக்கல இன்னும். பட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பர் யூனிட் ரேட்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்டில் டிஸ்கஷன். இட்ஸ் கொஞ்சம் லாங் ஷாட் தான், அது கொஞ்சம் டைம் ஆகும். ஆஃப்ஷோர் எனர்ஜி அது டைம் ஆகும். பட் ஆனால் நிச்சயமா நம்ம அதை டேப் பண்ணணும். ஏன்னா அதுல இருக்கிற குவான்டம் ஆஃப் விண்ட் வந்து ரொம்ப ஹை. 60 கிக் அதுலேயே வந்துடும். கண்டினியூஸா இருக்கும், கிரிட் ஸ்டேபிளா இருக்கும். ஏன்னா கண்டினியூஸா விண்ட் சப்ளை இருக்கும். நம்ம ஆன்ஷோர் மாதிரி 4 மாசத்துக்கு மட்டும் இருக்காது, இது கண்டினியூஸா இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ கிரிட் ஸ்டேபிளா இருக்கும். இல்லாட்டி இப்போ நீங்க சோலார் எடுத்தீங்கன்னா காலையில கிடைக்குது, நைட் ஒன்றும் இல்லை, நைட் திருப்பி பீக் ஆறலாம் நம்ம ஹை காஸ்ட்ல எடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் ஸ்டேபிளா இருக்கணும்னா ஸ்டேபிளா ரினியூவபிள் பவர் வந்துட்டே இருக்கும். அதுக்கு இதெல்லாம் ஒரு வழி. அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது கரெக்டான இடத்துல போடணும். we are very clear about that. ஆட்சிக்கு வந்தது இது எங்களோட முடிவு கிடையாது. இது வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து அந்த ஏரியால இருக்கிற கிளாரிட்டி கொடுக்கணும் அவங்க. சரிங்களா, அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதை. பட் இன்னும் அவங்க வந்து இதுக்கான சரியான தேவையான இன்சென்டிவ்ஸ் இன்னும் கொடுக்கல. இன்னும் அந்த they have to subsidize it further நினைக்கிறேன். சரிங்களா, I'll let you know. Yes, anything else? ஓகேங்களா.